அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு யார் அடங்கி போவார் என்பதை இன்னைக்கு ஜாதக ரீதியில் பார்க்க போறோம். என்ன யாருக்கு யார் அடங்கி போவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி சொல் கேட்டு நடப்பாரா அல்லது மனைவி கணவன் சொல் கேட்டு நடப்பாரா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இதை சார ஜோதிடத்தின் வழியாக பார்க்க போறோம். இங்க நான் போட்டிருக்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவர் 2023 6ஆம் மாசம் என்னை ஜாதகம் பார்த்திருக்காரு என்கிட்ட. இவர் அஷ்டமி வளர்பிறையில பிறந்திருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னிகா லக்னத்துல பிறந்திருக்காங்க. இப்ப ஜாதகத்தை பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு நான் 2 ஜாதகம் போட்டிருக்கேன். கணவன் மனைவி ஜாதகம். திருமணமாகி 20-25 வருஷம் வாழ்ந்த 2 பேர் ஜாதகம் தான் போட்டிருக்கேன். சோ இந்த ஜாதகத்து ரீதியா யார் யாருக்கு அடங்கி போவார் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்து ரீதியா பார்க்கலாம். முதல்ல லக்னம். லக்னம் தான் ஜாதகரை பத்தி சொல்லும். அடுத்தது 7ஆம் பாவம், வரக்கூடிய மனைவியை பற்றி சொல்லும். அடுத்தது கலத்தரகாரகன், மனைவி எப்படி வருவார் என்பதை சொல்லும். இந்த 3 விஷயம் தான் திருமணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதுல லக்னத்தை பாருங்க. புதனோட உபநட்சத்திரத்துல, ராகுவோட நட்சத்திரத்துல, சனியோட உபநட்சத்திரத்துல 6, 8, 12. அப்ப புதன் ராகுவோட கால, சனியோட கால 6, 8, 12. அப்ப லக்னம் வீரைத்தன்மை இழந்துருச்சு. 6, 8, 12 வந்தாலும் இங்க 6ம் ரொம்ப வலிமையா வேலை செய்ய முடியாது. 8, 12 அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியது. லக்னம் 1000% வலி அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்தால தனிச்சு செயல்பட முடியாது. அதாவது இந்த ஜாதகரால யாருடைய உதவியும் இல்லாமல் பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனித்து செயல்பட முடியாது. அதாவது குடும்பத்தில் ஒரு ஆளுமை தன்மை அப்படிங்கிறத செலுத்த முடியாது. கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் சில விஷயங்களை சொல்ல முடியுமா ஒழிய ஒரு நிதானமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ஜாதகர் லக்னம் இழந்து விட்டது. ஸோ லக்னம் கெட்டு 12 பாவத்துல எது நல்லா இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது ஜாதகருக்கு குறைவாயிடும். லக்னம் நல்லா இருந்து 12 பாவத்துல 11 பாவம் கெட்டிருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் ஜாதகர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்பது பொருள். அப்ப இங்க லக்னம் 6, 8, 12 எடுத்து லக்னம் கெட்டிருக்கு. ஸோ லக்னம் ஆளக்கூடிய தன்மையில முதல்ல இல்லை. ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் முடிவெடுத்து செய்யக்கூடிய செயலாகத்தான் இவரால் அதிகம் செய்ய முடியும் ஒழிய ஒரு நிதானித்து பொறுமையாக யோசிச்சு நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ந்து செய்யக்கூடிய லக்னம் இதுவல்ல. அப்போ டிசிஷன் மேக்கர்ல லக்னம் முதல்ல கெட்டுருச்சு. அப்ப லக்னம் டிசிஷன் மேக்கர்ல கெட்டுருச்சுன்னா எங்க போவாங்க? மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி ஸ்தானத்தை பாருங்க. 7ஆம் பாவம் கேதுவோட உபநட்சத்திரத்துல சனிக்காலில், மீண்டும் சூரியனோட 6, 10ங்கிற தொடர்பு. ஒரு முடிவெடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது சூரியன் ஆளும் தன்மை அப்படிங்கிறது வலுவா இருக்கு. அரசியல், அரசாங்கம், அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்திலும் ஒரு கட்டமைப்பை வழிநடத்தும் அமைப்பும் கொண்டதுதான் சூரியன் அப்படின்ற கிரகம். இப்ப சூரியன் 10 எடுத்திருக்கு. 10ங்கிறது உயர் பதவி, கௌரவம், அந்தஸ்து, மரியாதையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மனைவி, இவருடைய மனைவி ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல கௌரவமா, அந்தஸ்தா, மரியாதையா 4 பேர் சொன்னா அவங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவியா தான் இவங்களுக்கு அமைவார் அப்படிங்கிறது இவங்க ஜாதகமே சொல்லிடுச்சு. 6ங்கிறது அடக்கி ஆளும் இடத்தில் இருக்கக்கூடியவர். அதாவது வேலையிலும் சரி, வீட்டிலும் சரி, இவர் தான் கொஞ்சம் டாமினேட் கேரக்டரா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் லக்னம் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல. அப்ப மனைவி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்டா இருக்கும், கரெக்டா வரும். இது ஜாதக ரீதியாக உண்மை. அப்ப இவர் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொருள். அப்போ இந்த ஜாதகமே முடிவெடுக்குது. வரக்கூடிய மனைவிதான் குடும்பத்தை ஆண்டு வழிநடத்துவார் என்பதை இவங்க ஜாதகம், இவர் ஜாதகமே முடிவெடுத்துருச்சு. அதுக்குன்னு இவருக்கு பொருளாதாரம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பாவங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. தொழிற்ஸ்தானங்கள் வலுத்து இருக்கு. சுயதொழில் செய்யக்கூடியவர். ஸோ அதனால கண்டிப்பாக சுயதொழில் செய்வார், பொருளாதாரத்தை சம்பாதிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கரெக்டான வழியில செலவழித்து ஒரு சொத்தாக மாற்றி ஒரு நல்வழியில் நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது லக்னத்துக்கு குறைவு. அதனாலதான் மனைவி கையில அந்த விஷயங்கள் போயிடும் அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப மனைவியின் சொல் இங்கே உயர்ந்து விட்டது அப்படிங்கிறது இவர் ஜாதகமே சொல்லுது. அப்ப 2 பேர்த்துக்குள்ள உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. கலஸ்தரகாரகனான சுக்கிர பகவான் 1, 5, 9, 11 அகம் சார்ந்த பாவ தொடர்பை எடுத்திருக்காரு. உணர்வு சார்ந்த பாவத்தை எடுத்திருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் காலையில சண்டை போட்டுக்கிட்டாலும் சாயந்தரம் சேர்ந்துப்பாங்க. அதுல மாற்றமே கிடையாது. அப்ப காலையில சண்டை நடந்தாலும் இரவில் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்துப்பாங்க.
அப்போ இவங்களுக்குள்ள சண்டை இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், எந்த விதத்திலையும் பிரிவு என்பது இருக்காது. அப்ப கோவப்பட்டு 2 நாள் 3 நாள் 2 பேர் பிரிஞ்சு போனா கூட 4வது நாள் தேடி வந்துருவாங்க. ஸோ இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் தான். ஸோ இவங்களோட மனைவி ஜாதகம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அவங்களுடைய மனைவி ஜாதகம். அஷ்டமி வளர்பிறையில பிறந்திருக்காங்க. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்னம். 44 வயது 3 மாதம் நடக்குது. பாருங்க இவங்க ஜாதகம். புதனோட நட்சத்திரத்துல சனியோட உபநட்சத்திரத்துல சந்திரன்ல 4, 6, 12ங்கிற பாவத்தை பெற்றிருக்காங்க. இங்க 6, 12ங்கும்போது சமசப்தம் பாவம். 12 6 கண்ட்ரோல் பண்ணும், 6 12 கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இங்க 4 6ன்னு வந்தாவே ஆளக்கூடிய இடத்தில் நான் தான் இருப்பேன், என் சொல்படிதான் அனைத்தும் நடக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் அத்தாரிட்டி இந்த ஜாதகர் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஜாதகத்துல லக்னம் 6, 8, 12 கெட்டு இருக்கு. இவங்க ஜாதகத்துல 4, 6, 12 லக்னம் வலுத்து இருக்கு அப்படிங்கிறது பொருள். 6ங்கிறது இங்க கெடலை, 6ங்கிறது வலுத்துருச்சு. 4 6 வலுக்குது, 6 12 வலுக்குது. ஸோ அதனால 6 நல்லா இருக்கு. ஸோ ஆளக்கூடிய இடத்தில் இந்த லக்னர் இருப்பார் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது பாருங்க 7ஆம் பாவமான கலஸ்தர பாவம். சுக்கிரன் வந்திருக்காரு. சுக்கிரன் அவர் ஜாதகத்துல வலுவா இருந்தாருங்களா, இவங்க ஜாதகத்துலயும் பாருங்க சுக்கிரன் நல்லா இருக்காரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? காலையில நாங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் சாயந்தரம் நாங்க சேர்ந்துப்போம், எங்களோட சண்டைக்குள்ள யாரும் வர தேவையில்லை, 3ஆம் நபர் தலையிடுவதை நாங்கள் அனுமதிப்பதில்லை, ஆனால் மனைவி சொல் கேட்டுதான் கணவர் நடப்பார் அப்படிங்கிறது இவங்க ஜாதகம் முடிவெடுக்குது. ஏன்னா பாருங்க 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனோட கால ரொம்ப பிளெக்சிபிள் ஆயிட்டாரு. அப்ப மனைவி எவ்வளவு திட்டினாலும் கணவர் சகித்து கொள்வார், அதை ஏற்றுக்கொள்வார். அவ சொல்றது கரெக்ட் தான்பா, நான் கரெக்டா இல்லைங்கிறத அவ சொல்லி காட்டுறா, அந்த மாதிரி எடுத்துப்பார். அவளுடைய அது ஒரு குறையா 4 பேர்த்துல போய் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அப்ப சுக்கிரன் புதன், அதாவது இன்பத்துக்கு அதிகாரியும் புதன் அப்படிங்கிறது வளைந்து நெளிந்து கொடுக்கும் கிரகம். அப்படிங்கும்போது சனி அப்படிங்கிறது தன்னை தாழ்த்தி கொண்டாலும் அதன் மூலியமாக பலனை அனுபவிக்கும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 3 7 9 11 கண்டிப்பாக 7ஆம் பாவம் வலுத்திருக்கு. கடைசி வரைக்கும் இல்லற உறவுகள் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத இங்கே 7ஆம் பாவம் காட்டிடுச்சு. அடுத்து பாருங்க செவ்வாய், கலஸ்தரகாரங்கனாச்ச பெண்ணுக்கு. செவ்வாய் புதனோட நட்சத்திரத்துல ராகு 2 4 8 12. இங்க ராகு 2 4 8 10 கையில வச்சிருந்தாலும் புதன் பிளெக்சிபிள் இருக்கு. அப்ப மனைவி ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்துருவாங்க கணவருக்கு. ஆனா தன் சொல் பேச்சு கேட்டால் விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற கண்டிஷனோட விட்டு கொடுப்பாங்க. இங்க பாருங்க இது அந்த பெண்ணுடைய ஜாதகம், இது ஆணுடைய ஜாதகம், கணவன் மனைவியோட ஜாதகம். இங்க லக்னம் பாருங்க கெட்டிருக்கு, 7ஆம் பாவம் வலுத்து இருக்கு. அப்ப கணவன் ஜாதகம் என்ன சொல்லுது? லக்னம் வலுவிழந்து விட்டது, 7ஆம் பாவம் வலுத்து விட்டது. அப்போ மனைவியின் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிறது இவர் ஜாதகத்திலே கிளியரா காட்டிடுச்சு. அடுத்தது மனைவியோட ஜாதகத்தை பாருங்க, லக்னம் வலுத்துருச்சு, 7ஆம் பாவம் இன்னும் வலுத்து அகம் சார்ந்த விஷயத்துல வலுத்திருக்கு. அப்போ வரக்கூடிய கணவரை நான் தான் ஆள்வேன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் சொல்லுது. அப்ப இவர் ஆணோட ஜாதகத்துல என்ன சொல்லுது? வரக்கூடிய மனைவி என்ன ஆள்வார் அப்படிங்கறத சொல்லுது. பெண் ஜாதகம் என்ன சொல்லுது? வரக்கூடிய கணவரை நான் தான் ஆள்வேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் 2 4 6 8 10 செவ்வாய் வலுத்துருச்சு. பொண்ணுக்கு வாய் அதிகம், சொல் அதிகம், கோபம் அதிகம். கணவனுக்கு பாருங்க சுக்கிரன் அப்படிங்கிறது வலுத்திருக்கு. வரக்கூடிய பெண்ணுடன் பிளெக்சிபிளா நான் இருப்பேன், வரக்கூடிய பெண் எனக்கும் சில விஷயங்கள்ல விட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது பொருள். இங்க பாருங்க புதன் இருக்கு, கண்டிப்பாக விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது பொருள். அதே மாதிரி 2 10 இங்க இருக்கு, வரக்கூடிய மனைவி பொருளாதாரத்தோட தான் வருவாங்க. அதே மாதிரி செவ்வாய் பாருங்க 2 4 8 10 வலுத்திருக்கு, வரக்கூடிய கணவன் பொருளாதாரத்தையும் சம்பாதிப்பார் அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ பொருளாதாரமும் இருக்கு, 2 பேர்த்துக்குள்ள விட்டு கொடுக்குற தன்மையும் இருக்கு. ஆனா யார் இங்க ஆளக்கூடிய நபராக மாறுறாங்க? கணவனா மனைவியான்னு கேட்டால் மனைவியே ஆளக்கூடிய நபராக மாறுறார். ஸோ ஜாதக அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு. யார் யாரை ஆள்வதை விட குடும்பம் நன்றாக நடக்கிறதா என்பதை மட்டுமே பார்த்தால் மிக சிறப்பாக வாழ்க்கை அமையும். பெண் ஆணுக்கு அடங்குறாங்க, ஆண் பெண்ணுக்கு அடங்குறாங்கிறது முக்கியம் இல்லை. திருமணம் ஆனதற்கு அப்புறம் விட்டு கொடுத்து போறது யாராவது ஒருத்தராக இருந்தாலும் வாழ்க்கை நல்லா அமையுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்.